name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. Praise God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்றான். Teach us to pray. Teach us to pray. The most integral and critical part of a disciple is the life of a prayer. ஒரு சீஷனுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான அங்க அடையாளம் வாழ்வியல் என்னவென்றால் ஜெபிப்பதுதான், praying. And yet it becomes a victim. அநேக நேரத்தில் ஜபத்திற்கு தான் நம்ம என்ன கொடுக்கிறது இல்ல, we don't give much time. It is the most powerful weapon we can wield against our enemies. நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நாம் வீசக்கூடிய மிக வல்லமையான ஒரு கருவி ஜெபம்தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில prayer is not of most importance. ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில ஜெபமா இல்ல. Prayer is mostly a weekly affair. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் சபைக்கு வரும் பொழுது ஏதாவது முணுமுணுத்துட்டு என்ன பண்ணிடுறோம், we go. There is a divorce between the weekday and the weekend. வார நாட்களுக்கும் வார முடிவுக்கும் ஒரு பெரிய பிளவு நடுவில் இருக்குது இல்ல? Weekends we pray in the church, but then off we are not praying. ஜெபம் நம்ம வாழ்க்கையில இல்ல. ஆனா சீஷரில் ஒருவன் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை அவர் கண்டு, ஏன்னா he was always praying, எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். Jesus was praying all the time. எல்லா நேரமும் இயேசு ஜெபம் தான் செய்கிறார். ஆகவே ஜெபத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார். ஆமென், ஹalleluya. 175 முறை வேதத்திலே ஜெபம் அல்லது ஜெபத்தை குறித்தோ ஆண்டவர் பேசுகிறார். ஏறத்தாழ 175 times. Prayer was in his agenda. அப்படியே கேலண்டர்ல prayer was there, morning and evening and afternoon, அந்தி சந்தி மத்தியான வேளை, all the time, every time Jesus was praying. The one in the bosom of the Father, பிதாவின் மடியில் இருக்கிறவர், who is eternity by himself, அவரே நித்தியமானவர், ஆனாலும் எப்பொழுதும் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த சமயத்திலே தான் ஒரு சீஷன் போய் சொல்றான், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க என்ன பண்ணுங்க, போதித்தருள வேண்டும். Teach us to pray. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரு, ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஹalleluya. Teach us to pray. E.M. Bounds என்கிறான ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு வந்து ஜெபம் மாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்து திரும்பவும் போனாலும் அது தகுதியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். If only Jesus came to the earth from the heavens and taught us to pray, it was all worth it. Hallelujah. Jesus personified prayer. ஜெபம் தான் இயேசுனுடைய ஆழ்தத்துவமே. It was the identity of Christ. That is something that effortlessly came and it was naturally inhabited in Christ. கிறிஸ்துவுக்குள்ள எந்த பிரயாசமும் இன்றி மிக லகுவாக ஜெபம் வந்து கொண்டே இருந்தது. Prayer. There is power in prayer. ஜெபத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. ஆமென். ஹalleluya.
It wasn't a religious duty. ஏதோ ஒரு பாரம்பரியத்திற்காக சடங்காச்சாரத்திற்காக அதற்காக நம்ம ஜெபிக்கிறது இல்ல இல்லையா? இது ஆழமான ஒரு உறவு. Prayer does not come out of religion. மதத்திலிருந்து பிறக்கிறது ஜெபம் இல்லைங்க. அது உறவிலிருந்து வருகிறது. It is born out of intimacy with Christ. Don't make prayer a discipline. Don't make prayer a religion. ஜெபம் என்பது ஒரு சடங்கு கிடையாது. ஒருவேளை கணவன் மனைவியை பார்த்து, இன்னைக்கு நம்ம நைட் வெளில சாப்பிட போலாம், ஆனா உன் கூட எதுக்காக நான் சாப்பிட போனேன்னா, ஒரு நாள் உன் கூட ஒரு ஈவினிங் நான் என்ன பண்ணோம், உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஆங்கிலத்தில் ரொம்ப பிரபலமா சொல்லுவாங்க டேட் நைட் அப்படின்னு. என்னது டேட் நைட்? ஆனா எதற்காக நான் போனேன்னா, உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் பாரு, அதனால வேற வேலை இல்லாம நான் வேற வழி இல்லை, அதனால உன்னை சாப்பாடு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து நான் உன் கண்ணையே பார்க்காம சோறையே பார்த்து சாப்பிட்ட பிறகு எழுந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது பாரம்பரியம் இல்ல? ஆனா கணவன் மனைவி கூட்டு போய் கண்ணை பார்க்க சாப்பாடையே பார்க்காம பேச, மனைவி பேச, கணவன் பேச, கணவன் மனைவி healthy time, quality time, that is a relationship. Prayer is intentionality. ரொம்ப intentionally we are praying. We are not praying because we have to murmur something. It has to be so intentional. It has to come so effortlessly. Jesus is the word himself. இயேசு வார்த்தை அவரே. ஆனா வார்த்தை கிட்ட ஜெபிக்குது. பிதா முகத்தை அவர் பார்க்கிறார். மார்க் 1:15 சொல்லுகிறது, 35 சொல்லுகிறது. மார்க் 1:35, 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். He found a solitary place. There was a place for Jesus. He went to pray. ஒரு தனிப்பட்ட இடத்தை அவர் தெரிந்து கொண்டு தனித்திருந்து அவர் என்ன பண்றாராம்? ஜெபம் பண்றாராம். லூக்கா 5:15-16. லூக்கா 5:15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Oh, glory to God. He was in the middle of a revival. எழுப்புதல் கூட்டத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார். பிணியாளிகளை கொண்டு வருகிறார்கள், சௌக்கியமடைந்து திரும்புகிறார்கள். இயேசுவினுடைய நாமம் கீர்த்தி அடைகிறது. He was the most populist person on the face of the earth. பூமியினுடைய அஸ்திபாரத்திலே மிகவும் பிரபலமான ஒரு தெய்வம். உலகத்தின் கண்கள் எல்லாம் அவர் மீது இருக்கிறது. அவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் செய்கிற எல்லா இடங்களிலும் எழுப்புதல் ஊழியங்கள். ஆனாலும் அவருடைய எழுப்புதல் ஊழியங்களின் நடுவில் அவரோ, அது பாருங்க, அண்டர்லைன் பண்ண 16 வசனம். பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஒரு பைபிள், ஒரு even if you are on a phone, you got to make an underline on the notes. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் he separated himself. தனித்து போய் என்ன பண்ணாரா? என்ன பண்ணிருந்தார்? தூங்கிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். In the midst of fame, அவ்வளவு பாப்புலருங்க அவரு. People are seeking after him. People are drawn towards him. ஜனங்கள் எல்லாம் இழுக்கப்படுகிறார். But yet Jesus removed himself and positioned himself to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திற்கு அவர் கண்கள் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆமென். சிஷ்யத்துவத்தினுடைய பெரிய அடையாளமே ஜெபம்தாங்க. நம்ம ஜெபிக்கிறதை நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். ஆமென். முழங்காலில் இருந்து ஜெபிக்கிறதை பிள்ளைகள் பார்க்கணும். கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறதை பிள்ளைகள் பார்க்கணும். That's the greatest thing that you can do to your children. நீங்க செய்யக்கூடிய மிக சிறப்பான காரியம் என்ன தெரியுமாங்க?
நம்ம பிள்ளைங்களை ஜெபம் பண்ண, நம்ம ஜெபம் பண்ணாம ஜெபம் பண்ண சொன்னா அது ஜெபம் பண்ணாது. They have to see you praying in the living room. நீங்க ஜெபிக்கிறத தாயும் தகப்பனும் ஜெபிக்கிறத பிள்ளைங்க பார்த்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், they will be praying. You ain't praying and you expecting your children to pray and to lead a godly life. தெய்வீக வாழ்க்கை உங்க பிள்ளை வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா but we haven't taught them to pray. Jesus prayed so much. ரொம்ப ஜெபம் பண்ணாருங்க இயேசு, that they did not even ask him. இயேசு வந்து தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு கத்து கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கல. இயேசுவே எங்களுக்கு அற்புதங்களை செய்வது எப்படி என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்க என்று சொல்லவில்லை. எப்படி உங்களை போல மலை பிரசங்கம் செய்வது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரே என்று அவர்கள் கேட்கவில்லை. அவர் ஒன்ன கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க? ஜெபம் பண்ண கத்து கொடுங்க. ஏனா ஜெபத்துல தான் மகத்துவம் இருக்குது, மகிமை இருக்கு, வல்லமை இருக்கு. We know there is something about praying, and when you pray, நீ ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது. Teach us to pray. The secret to the powerful ministry of Jesus was in the praying on his knees. அவர் முழங்காலில் யுத்தம் செய்ததான் அவருடைய ஊழியத்தின் மகிமையும் ரகசியமாக இருந்தது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க தேவனோடு உறவாடுகிறதை உங்க பிள்ளைங்க பார்க்கணுங்க. ஆமென். ஹalleluya. Oh, thank you Jesus. இயேசு சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. என்னது? பரலோகத்தில் இருக்கிற, அவர் சொல்றாரு, எங்க அப்பாவை உங்க கூட எல்லாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். ஏன் அப்பா தான் உங்க அப்பா. Our Father, Abba Father, which art in heaven, hallowed be thy name. அப்பா கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்க, நீங்க அவரை பார்த்தாலே போதும், நீங்க அவரை ஆராதனை பண்ணாலே போதும், அவரை நோக்கி பார்த்தாலே போதும். Just look to him. Prayer is not about asking him something but looking to him. ஜெபம் என்பது அவரை ஏதோ கேட்பதல்ல, ஒரு பெரிய prayer list கொண்டு போய் அவர் இடத்துல எடுத்துட்டு போய் ஜெபம் பண்ணது இல்லைங்க. It is just gazing upon him. அவரை தரிசிப்பது, அவரை ரசிப்பது, அவரை நோக்கி பார்ப்பது. தாவீது தான் சொன்னான், ஆண்டவரே, I want to see your glory. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் நான் அவருடைய மகிமையை காண வேண்டும். இயேசு ஜெபம் பண்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:24 சொல்றார், நீர் எங்களுக்கு தந்த மகிமையை நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். I want to give them the glory. I want my children to gaze on the glory of the throne. சிங்காசனத்தை அவர்கள் எப்பொழுதும் வீற்றிருக்கும்படியாய், மகிமையை தரிசிக்கும்படியாய். ஆமென். ஹalleluya. சொல்றாரு, எங்கள் பிதாவே. ஏதோ ஒரு பிரேயர் டிரான்சாக்ஷனலா இல்லைங்க, நான் ஏதாவது அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு பரிமாற்றம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் பிதாவே. Call him as your father. உங்க அப்பான்னு நீ கூப்பிடு அவரை. ஏன் அப்பான்னு கூப்பிட வேணாம், உன் அப்பான்னு கூப்பிடு. That is a relationship. This is no religion. இது மதம் அல்ல. That is a relationship. You are not an orphan. நீ தனிமையா இல்ல, நீ திக்கற்றவனா இல்ல, நீ எங்கள் பிதாவே. Abba Father. You can cry out. You can cry out to God as Abba Father. அப்பா பிதாவே என்று நீ அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். So call him our Father which art in heaven. பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பிதாவே. Not just his father, but our Father. A father who fights for his children. உனக்காக வழக்காடுகிற, யுத்தம் பண்ணுகிற ஒரு தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவளுக்கு இறங்குகிறார். Like a father that has compassion for his children, he comes, he descends with compassion. அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவருங்க. நீங்கள் கூப்பிட்டால் போதும், ஆமென், செவி கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Go to him as your father. He is your father. அவர் உங்க அப்பா. Father God. What a beautiful prayer.
என்ன அழகான ஜெபங்க. எங்கள் பிதாவே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பிதாவே, எங்கள் அப்பாவே, எங்கள் அப்பா பிதாவே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவன், அழகா பாடுறார், அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ அலைந்து திரிந்தேன், என்னை தேடி வந்தார் இயேசு, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் தந்து நிழலாய் மாறின. அழகான பாடல் பாருங்கள. Oh, this prayer, this song must have come out of prayer. இந்த பாடல் ஜெபத்திலிருந்து உருவாகி இருக்கணுமே ஒழிய. Man, he's a walking prayer. Father Beckham's ல. Wow. போன வருஷத்துல அவரை போய் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார் அந்த ஜெப தோட்டத்திற்கு. ஓ, what a man of prayer. உள்ள போகும்போதே, அந்த என்ட்ரி உள்ள போகும்போதே ஒரு ஷிஃப்ட் வந்துருது. அப்படியே ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல ஒரு பெரிய ஷிஃப்ட். ஆவிக்குரிய மண்டலங்கள் you are just taken to another level of glory. மகிமையின் மற்ற ஒரு லெவல்ல உள்ள கொண்டு போகுதுங்க அந்த இடம். because it's a place filled with prayer. Hallelujah. Glory to God. We want to look at you, Father. Hallelujah. நம்ம ஜெபத்துக்கு மிகப்பெரிய தடை என்ன தெரியுமாங்க? நம்ம வச்சிருக்கிற பிரேயர் ஜெப பட்டியல் தாங்க. ஜெப பட்டியல் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. Hallelujah. ஆண்டவர் அப்படிப்பட்டதான திக்கற்ற ஆவிகளை கர்த்தர் உடைத்து, நீ என் மகன், என் மகள் என்று சொல்லுகிறார். சிங்காசனத்தை டெய்லியும் நீங்க போறீங்களா? Do you go to the throne of God every day? Do you access the throne frequently? அடிக்கடி போய் ஜெபம் பண்றீங்களா? அடிக்கடி அவருடைய சிங்காசனத்திற்கு போகிறீர்களா? ஆண்டு சொல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, you need to have a definable time and a place. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல நீங்க ஜெபிக்க போணும். பாருங்க, இயேசு மத்திய கிழக்கு தேசத்துல இருக்கிறார். பக்கத்துல இந்த பக்கம் பேதுரு படுத்திருக்கான், இந்த பக்கம் அந்திரேயா படுத்திருக்கான், இந்த பக்கம் நத்தானியேல் படுத்திருக்கான், இந்த பக்கம் லூக்கா இருக்காரு, யோவான் இருக்கார், மார்க்கர். அவரு அங்க ஜெபம் பண்ண முடியல. உடனே என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு எழுந்து போய் தனித்திருந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. இப்ப நமக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு. we can have a prayer room, then have a designated room just for prayer. சொந்த வீடு இருக்கிறவங்க prayer room இல்லாம இருக்க கூடாது. ஆமென். ஒரு கர்த்தரை அறியாத மனுஷர்கள் கூட அவர்கள் ஒரு அறையை வைத்து அதை என்ன சொல்றாங்க? ஒரு அறைன்னு சொல்றாங்க. இல்ல, we don't have a prayer room. First, in your house plan, if you are building a house, வீடு கட்டின முதல் பிளான் என்ன தெரியுமா? There should be a prayer room. That's a prayer closet. You are having a room just to pray. Gotta find a place. You don't have a house with a prayer room? Oh, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். Hallelujah. ஆனா என்ன பண்ண? சொந்த வீடு இருக்கவங்க, oh, you need to have a prayer. You gotta find a place, the private space to be dealing with God, where you're accessing to the throne. சிங்காசனத்தை தொடர்பு கொள்கிற ஒரு இடம் வேணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வீடு கட்டினா முதல்ல அதுல என்ன கட்டுவேன்? பெட்ரூம் இருக்கோ இல்லையோ, ஜெப அறை இருக்கும். அப்படி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லாருக்கும் சொந்த வீடு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Tell God, I want to have a prayer room. ஆண்டவரே ஒரு prayer room வைப்பா ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. காலையில ரொம்ப நல்ல நேரங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் இல்ல 5 மணிக்கெல்லாம் எழுந்து காலைல இருட்டோடே அவர் என்ன பண்ணா? எழுந்து ஜெபம் பண்ண புறப்பட்டா. வசனம் இருக்குதுங்க. It's a beautiful time. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ரொம்ப தொல்லை இல்ல. காலையில ரொம்ப யாரும் ஃபோன் பண்ண மாட்டான். கடங்காரன் கூட ஒரு 10 மணிக்கு மேல தான் ஆரம்பிப்பான். இல்ல, அதுக்கு முன்னாடி யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது ஃபோன் ஆஃப் பண்ணு. நிறைய பேருக்கு நமக்கு வியாதியே ஃபோனை பார்த்து தான் வியாதி வந்திருக்கு. நிறைய கையில் வியாதி வந்திருக்கு, கழுத்தில் வியாதி வந்திருக்கு, முதுகு வலி. எப்பயுமே ஃபோனை பார்த்து 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 அப்படியே ஃபோனை பார்த்து பார்த்து நமக்கு வியாதி வந்துச்சு. ஸ்க்லாசிஸ். ஃபோனை தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பரலோக தேவனை பாருங்க. லுக் டு ஹிம். பரலோக தேவனை பாருங்க. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
அவர் என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. I look to him, I gaze upon him, I gaze his throne. அவர் சிங்காசனத்தை எப்பொழுது நோக்கி பார்க்கிறேன். That is the beauty. அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய சிங்காசனம் தாங்க அழகு. It is the inexhaustible beauty and power. தொலைந்து போகாத மகிமையும் குறைந்து போகாத வல்லமையும் உள்ள சிங்காசனம்ங்க அது. அவர் தமது ராஜாவை சிங்காசனத்திலே என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். There is somebody seated on the throne forever. Look to him. Look to him. ஆண்டவரை விட்டுட்டோம், நம்ம எல்லாரையும் பார்க்கோம், மனுஷனை பார்ப்போம், அவனை. So many டிப்ரெஷனே நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, மனுஷனை பார்த்து தாங்க வந்துச்சு. Depression has come from looking at man. Stop looking at man. Stop it. Cut it out. Stop looking at a useless man, a useless woman. See God. Jesus was seeing the Father all the time. எப்பயுமே அப்பா தாங்க பார்த்துட்டு இருக்கிறார். அவரு எப்பயுமே அப்பா தாங்க பார்த்துட்டு இருக்காரு. மனுஷிய பார்த்தாலே உள்ள உடைஞ்சு போகுது, மாறி போகுது நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையின் தரிசனம் உடைந்து போகிறது. நீ அவரை தரிசித்தால் போதும், வேற எவனுமே nothing else matters. உன் வாழ்க்கையில் உனக்கு தரிசனம் கரெக்டா இருந்தா தேவையில்லாத மனுஷனோ தேவையில்லாத பழக்கமோ தேவையில்லாத உறவோ உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. You have the right vision, everything else will be removed out of your life. தேவையில்லாதெல்லாம் தானா போய்டுங்க. கார்ல போகும்போது ஜெபிக்கணும், பைக்ல போகும்போது ஜெபிக்கணும், பஸ்ல போகும்போது. Oh, you must be a walking prayer. ஜெபிக்கிற நடக்கிற ஜெபிக்கிற ஒரு இடம். ஆமென். ஏன்னா அவரை நோக்கி பார்த்தா அங்கதாங்க குறைவில்லாத வல்லமை, குறைவில்லாத தயவு, அழகு, பூரண அழகு, மகிமையும் அன்பும் ஞானமும் ஐஸ்வர்யமும் அவரிடத்தில் தான் உண்டு. ஜெபம் பரலோகத்தில் ஆரம்பிக்கிறது. நீ பரலோகத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், கொலோசியர் 3:10 பவுல் சொல்கிறார், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். நீ பூமிக்கானவைகளை அல்ல, பூலோகத்துக்கானவைகள் அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை நீ சிந்தித்துக் கொண்டிரு. Fill your thought life with the throne. உன் சிந்தனையின் வாழ்க்கையை தேவனின் சிங்காசனத்தை கொண்டு நிரப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். Revelation 4:1 என்ன இருக்குது? பரலோகத்தில் வாசல் இருக்குங்க. There is a gate. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Come up here. I saw a door open up in the heavens, and the word of the Lord came to me and said, come up here. மேலே ஏறி வா. சொல்லுங்க பார்க்கலாம். ஏறி வா, ஏறி போ. Go up there. Go up there. Go to the throne room. சிங்காசனத்துக்கு போங்கங்க. அங்க என்ன கேட்டுச்சாங்க? எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. 2 சொல்லுகிறது, உடனே ஆவிக்குள்ளானே. எவ்வளவு நேரம் ஆச்சுங்க பூமியில இருந்து மேல டிராவல் பண்றதுக்கு? How long did it take it to travel? உடனே அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம் பைபிள்ல. உடனே ஆவிக்குள்ளான. The very moment you begin to pray, you begin to access the throne room. Boom. அவ்வளவுதானே. You're in the throne room. Just like that. The moment you begin to pray, you are transitioned into the heavens to the throne room. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். There was someone seated on the throne.
சிங்காசனம் எப்படி இருந்ததா? வைக்கப்பட்டிருந்தது. That was a throne set in the heavens. இந்த சிங்காசனத்தை எந்த வல்லமையினாலும் கவுக்கவே முடியாதுங்க. இது சதா காலங்களிலும் இருக்கும் சிங்காசனம். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எந்த மனுஷ ஆட்சியினாலும், எந்த அரசாங்கத்தினாலும், எந்த உலக ராஜாக்களாலும், பிரபுக்களாலும், எந்த விதமான வல்லமைகளாலும், துரைத்தனங்களினாலும், எந்த விதமான தர்க்கத்தினாலும் தகர்க்க முடியாத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒருவரை நான் கண்டேன். 3ஆம் வசனம் சொல்லுது, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு. யோவான் சொல்றான், it just looked like it. ஏதோ அது போல இருந்தது. But he cannot explain because it was beauty beyond explanation. அந்த அழகு வர்ணிக்க முடியாத அழகுங்க. That was the throne of God. 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்களும் வெண் வஸ்திரங்களை தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க, robed with righteousness, robed. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு ஒரு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. 5ஆம் 6ஆம் வசனம் சொல்லுது, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். போன அதில் ஒரு நல்லா அடிச்சாரு. இந்த அதில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு சோத்திரம். நல்லா அந்த வசனம் வாசிக்கும்போது நல்லா வாசிக்கணும் கும்முன்னு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம், அந்த சிங்காசனத்திலிருந்து என்ன வந்துச்சாம்? மின்னல்களும் இடி முழக்கங்களும். ஆமென் சொல்லுங்களேன். மின்னல்களும். ஆமென். நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன். இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. There was light and fire around the throne. அவருடைய சிங்காசனத்தை சுற்றி தீபங்களும் அக்கினி மதிலுமாய் இருந்தது. It was so bright. அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பலகைக்கு ஒப்பான கண்ணாடிகள் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. There was a creature in heaven. It had eyes. கண்கள் எப்படி இருந்ததா? உடம்பு ஃபுல்லா கண்கள் தாங்க. All they had to do through the day was holy, 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 பரிசுத்தர், 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 பரிசுத்தர். Because no one else is holy. அவரை தவிர வேற யாரும் பரிசுத்தமான கிடையாதுங்க. அதனால அந்த 7 அந்த ஆவிகளும் அந்த தேவ தூதர்களும் அங்கு சுற்றி இருந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கண்ணுல பாருங்க, முட்டில கண்ணு, பின்னாடி கண்ணு, கால்ல கண்ணு, full of eyes. கண்ணு தெரியாதவங்களுக்கு தான் கண்ணு உடைய பார்வையின் அருமை தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு நான் உங்க வீட்டுக்கு போக சொன்னா எத்தனை பேர் போய் சேருவீங்க? எத்தனை பேர் போய் சேருவீங்க? Do you know the power of vision? பார்க்கிறதுனுடைய வல்லமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? There was a creature in heaven. It had eyes all over. And it was looking at God. வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்த்து சொல்லுதா, holy, 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 பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். அப்படியே முந்தின அதிகாரத்துக்கு வாங்க. 4 இருக்கிற வாசிச்சோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர், ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆதியும் அந்தமும் இருக்கிறார். He is the Alpha and the Omega. He is the
beginning and he is the end. அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. அவர் ஆரம்பத்தில் இருந்தவர், அவர்தான் முடிவில் இருப்பவரும் அவர்தான். அவர் இருந்தவரும் இருப்பவரும் எப்போதும் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is God forever, from eternity to eternity, சதா காலங்களிலும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 15ஆம் வசனம். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால், நீ கடந்த வருஷம் உன் ஜப வாழ்க்கையை வச்சு ஓட்டிட்டு இருக்கிற, கடந்த வருஷம் எழுப்புதலை வச்சு இந்த வருஷம் ஓட்டணும்னு நினைக்கிற, கடந்த வருஷம் உன்னுடைய தனிப்பட்ட நேரம் ஆண்டவரோட இருந்ததை வைத்து இந்த வருஷம் ஓடணும்னு நினைக்கிற. நீ இப்ப எப்படி இருக்கிறனா, ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ அனலும் இல்லாமல் நீ குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ குளிருமின்றி, 16ஆம் வசனம், அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். You're neither cold nor hot. Either be cold or either be hot or get out. Oh, you either be cold or you either be hot or you get out. சீக்கிரமாய் உன்னிடத்திலிருந்து வந்து விளக்கு தண்டிலிருந்து உன்னை விலக்கி போடுவேன். I will remove you from the lampstand. Come soon. நீ நிர்பாகியம் உள்ளவனும், 17ஆம் வசனம், பரிதபிக்கப்பட்ட தக்கவனும் தரித்திரனும், பாருங்க, குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனர் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமேன் என்பவர், ஆமேன் என்பவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம் பாருங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப. சுவிசேஷம் படைப்பு, சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, ரட்சிப்போட முடிஞ்சிடலங்க. சுவிசேஷம் சிருஷ்டிப்பு, மனுஷனுடைய வீழ்ச்சி, ஃபால், அதுக்கு அடுத்தது மனுஷனுடைய மீட்பு, ரட்சிப்பு, அதுக்கு பிறகு மனுஷன் மனம் திரும்புதல், 4வது 5வது மனுஷன் வந்து புதுப்பித்தல் அடைய வேண்டும். He must be renewed. 5வது சுவிசேஷங்க. புதுப்பித்தல் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியங்க. மனம் திரும்பின, ஆனா அதோட நின்றுட்டேன் நான், அங்கேயோட நின்றுட்டேன் நான். ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நல்ல ஆராதனை, நல்லா எல்லாம் ஜெபம் பண்ணுவேன், நல்லா எல்லாம் மீட்டிங்க்கெல்லாம் போவேன், சர்ச்சுக்கு தவறாம போவேன். Now it's become a religion. இப்போ மதவாதம் ஆயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, நீ நிர்பாக்கியசாலியும் நிர்வாணமாய், நீ ஐஸ்வர்ய திரவிய சம்பன்னர் என்று நீ நினைக்கிறாய், நீ நிர்வாணியாய் இருக்கிறாய். நீ கண் தெரியும் என்று நினைக்கிறாய், நீ குருடனாய் இருக்கிறாய். நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன், என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. உன் கண்ணுக்கு கலிங்கம் வாங்கிக்கோ, உன் சரீரத்துக்கு வெண் வஸ்திரத்தை என்கிட்ட வாங்கிக்கோ. அல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். வெண் வஸ்திரம் வேண்டுமா? உன் கண்களுக்கு கலிங்கம் வேண்டுமா? Get to the prayer room. ஜெபஅறைக்குள் போ. Look at the throne. சிங்காசனத்தை ஏறெடுத்து பார். நீ அனலும் இல்லாமல் இருக்கிறாய், குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். ஆனா நீ நினைக்கிறியா, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் பிரச்சனை, எனக்கு என்ன குறைவு இருக்குது? உன் பிரச்சனையே அதான், உன் குறைவே அதான். நீ
நீ நிர்வாணி இருக்கிறாய் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். ஸ்பிரிட் ஆஃப் ரிலிஜன், மதவாதத்தின் ஆவிங்க. கடந்த ஆளுநர் கண்கள்ல கேட்ராக்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. என்ன வந்துருச்சு? கேட்ராக்ட் வந்துருச்சு. ஏசாயா 59:16 ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். வசனத்தை வாசிக்க மறந்துட்டேன். 19ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் சிநேகிக்கிறவர்களுக்கோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நான் சிநேகிக்கிறவர்களுக்கோ கடிந்து கொள்ளுகிறேன். If you are going through a tough time, if you are going through some challenging times, சில கடினமான நேரத்தில் கடந்து போயிட்டு இருக்கோங்க சிலர். God is telling you I love you, that's why I discipline you. உலகத்தை சொல்லுவாங்க அடிக்கிற கை அணைக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்கும் பொழுது எதுக்கு அடிக்கிறாங்க தெரியுமா? அன்பின் நிமித்தமா அடிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சொல்றீங்களா? That's the piteous place. நிறைய பேர் நினைக்கிறோம் இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவங்க இதை பாவம் பண்ணிருப்பாங்களோ, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லையோ. எல்லா நிதானத்தையும் உட்கார்ந்து நம்ம பண்ணுவோம். ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறனால தாங்க. போராட்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவே இல்லைங்க. You're called to go through the fire. அக்கினியின் ஊடாய் கடந்து போக முடியாத கர்த்தருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் என்னை புடமிட்ட பிறகு பொன்னாய் விளங்குவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் பூமியின் மீது வந்து நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அதை காணும். Hallelujah. 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 Amen. உன் பிள்ளையை நீ சிநேகித்த அடிப்ப சிச்சிப்ப, அது எப்படியாவது போகட்டும். நரகத்துக்கு போட்டனா அதை தண்ணி தெளிச்சு விட்டுரு. அவன் பண்ற தப்ப நீங்க தப்புன்னு அவனுக்கு கண்டித்து உணர்த்தவில்லை என்று சொன்னார், அவனை டைரக்டா அவனை நரகத்துக்கு அனுப்பி விடுறீங்க. கை தட்டி போடா போடா போடா, நல்லா பண்ண நல்லா போ, எப்படினாலும் ஜெபம் பண்ணலையா பரவாயில்ல விடு, சாப்பாடு போடாதீங்க. ஜபம் பண்ணலையா பிள்ளை மூஞ்ச கூட பார்க்காதீங்க. ஜபம் பண்ணிட்டு தான் என்கிட்ட நீ வரணும். வசனம் வாசிக்கணும் பிள்ளைங்க. எவ்வளவு வயசா இருந்தாலும் உங்க வீட்டில் உன் பிள்ளை இருந்ததுன்னா நீ சிட்சிக்கணும். எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஏன்னா உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு he is preparing you for heaven. He is a father who loves you. He beats you and disciplines you. சில நேரத்தில் காம்ப்ளசன்சி செட்டில் ஆயிடுவாங்க நமக்குள்ள. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது. அப்படியே பாருங்க, நவோதயா சபை நினைக்கிறேன் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே போயிட்டு, காசுக்கு ஒன்றும் குறைவில்லை, நல்லா வேலைக்கு போறேன், சம்பளம் வருது, நான் திரவிய சம்பன்னரும் ஐஸ்வர்யமான என்றும் everything is good, everything is great. Oh, all right, you need a fresh revelation. Your cataract needs to be removed. ஒருவனும் இல்லை என்று ஏசாயா 59 பாருங்களேன். ஒருவரும் ஏசாயா 59:16 ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். God was surprised. I am not surprised. God was surprised. I don't know why. He knows these human beings will never pray. இந்த மனுஷன் ஜெபம் பண்ண மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும். But yet God was surprised. He was shocked. ஆச்சரியப்பட்டாராம். எவனுமே ஜெபம் பண்றதே இல்லையே. He was so shocked. Nobody is praying. Hallelujah. யோவான் பரலோகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் விழுந்து விழுந்து அழுதானாங்க. இந்த முத்திரையை உடைப்பதற்கு யாருமே இல்லையா? ஏன்னா முத்திரையை உடைக்கலனா அநீதி பூமியில ஜனங்களுக்கு இழைக்கப்படும். Injustice will be broken on the people. There will be no justice. அந்த முத்திரையை உடைக்க பாத்திரவன் யாருன்னு தெரியலாம். அப்போ மூப்பர் வந்து சொன்னாரா, முத்திரையில உடைக்க
அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரர். யாரு பாத்திரரானா? அடிக்கப்பட்டவர் தாங்க. நீ பூமியின் தாழ்விடங்களுக்கு போனாதான் பரலோகத்தினுடைய மேன்மையை நீ அடைய முடியும். Amen. There is a connection between the lowly places of the earth to the heavenly places. You need to go so low down and humble that you need to be exalted so high and above. நீ தாழ்த்தப்பட்டதான் உயர்த்தப்படுவாய். தாழ்மைப்படு, உடைக்கப்படு, சிட்சிக்கப்படு, கண்டித்து உணர்த்த உன்னை உன் இருதயத்தை ஓபன் பண்ணு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான அழகா இருக்கு பாருங்களேன். முத்திரைகளை உடைக்க பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். Hallelujah. Behold, the lamb who was slain was worthy to break the seals. Amen. ஆசாரியன் ஏலியினுடைய நாட்களில பைபிள் சொல்லுது, அவன் பிள்ளைகளை அவன் கண்டித்து உணர்த்தவில்லை. ஆசாரியன் ஏலியின் காலங்களில் பிள்ளைங்க கட்டவிழ்த்து விடுக்கப்பட்டார். பயங்கரமான அக்கிரமம், பாவம், வருகிற ஸ்திரீகளோடு விபச்சாரம் பயங்கரமா நடக்குது. ஆலயத்தினுடைய வாசல்லே நடக்குது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். நேரம் இல்லை உள்ள போக. அந்நாட்களில் தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததாம். எப்படி இருந்ததா? அபூர்வமாக இருந்ததாம். It was rare and the light in the temple was going out. தேவ ஆலயத்தில் இருந்த விளக்கு அணைந்து போகக்கூடிய ஒரு நிலையில வந்துருச்சு. அந்த காலத்துல ஒரு மனுஷன் இருந்தானா, அவனுக்கு 2 மனைவி இருந்தது. அதுவே பிரச்சனை தான். அதுல ஒரு மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கு, ஒரு மனைவிக்கு என்ன இல்லை. பழைய ஏற்பாடு, அது உள்ள போக வைக்காதீங்க. இப்போ நான் உடனே என்னடா இது அப்படி ப்ளீஸ், நாட் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஓகே, பிள்ளை இல்லை. பிள்ளை உடனே ஆண்டுதோறும் என்ன பண்ணாலும் அவளை வருத்திக்கிட்டே வந்தார். இயர்ஸ், ஆண்டுகள் தோறும். பைபிள் சொல்லுது ஆண்டுகள் தோறும். ஆனால் அவள் கணவனும் அவளை நேசித்தாள். வேதம் சொல்லுகிறது 2 முறை வேதம் அதே அதிகாரத்தை சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தார். அப்படி இருக்கு பைபிள்ல, கற்பத்தை அடைத்தார். மனம் கசந்து பைபிள் சொல்லுது, அண்ணாள் தேவ சமூகத்துக்கு ஒரு நாள் முடியவே இல்லையா, தாங்க முடியலாம். ஆண்டுதோறும் அவன் கேட்கிற அந்த காதலமான, she was provoked, irritated, எரிச்சல் உண்டாக்குறா. இவளுக்கு முடியவே இல்லை. தேவ சமூகத்தில் போய் புலம்பி அழுக ஆரம்பிக்கிறான், கதறுகிறான் மனம் கசந்து. சொல்றா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை என்ன பண்ணுவேன், உங்களுக்கு குத்துருவேன், உங்களுடைய ஊழியத்தை செஞ்சிருவான். ஆண்டவரே மனம். வேதத்திலேயே ரொம்ப வல்லமையான ஜபத்தை பண்ணவன் அண்ணாருங்க. இவ முணுங்கிறத பார்த்து வாயில சத்தம் வெளியில வரல, என்ன பண்ணாலாம், முணுங்குறா. ஏலிய பார்த்து இவ குடிச்சிட்டு வந்திருக்காரான்னு நினைச்சிட்டு, ஏண்டி குடிகாரி, காலங்காத்தால கோயிலுக்கு வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, குடிச்சிட்டு வந்து என்ன பண்ற, புலம்பிக்கிட்டு இருக்கிறே. அவ சொல்ல, ஐயா ஐயா நான் குடிக்கலையா, புலம்பிக்கிட்டு இருக்க, பெருமூச்சுகளோடு புலம்புகிற தேவ சமூகம். இவ பண்ண ஜபதாங்க, சத்தமே வெளியில வரல, ஆனா சரித்திரத்தில் மிக வல்லமையான ஜபங்க. தாவீதுன்னு ஒருத்தன் வந்திருந்தானா அந்த சாமுவேல் ஆளாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததே தாவீது வம்சத்துல தாங்க. அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணதே அன்னாளுக்கு பிறந்த சாமுவேல் தாங்க. சத்தமே இல்லாத ஜபம், and no audible prayer but the loudest prayer in the history of humankind. When you come to God's presence, you're pouring out your heart. கதறி அழுதாங்க. ஒரு சந்ததியினுடைய தலையெழுத்து அப்படியே மாறிச்சுங்க. A generational ramifications in one prayer. ஒரே ஜெபம், ஒரே ஜெபம், one prayer turn the history upside down. And yet we don't pray. எலி ஏஞ்சு சொல்றாரு, எப்பா கர்த்தர் உனக்கு நீ விண்ணப்பம் பண்ணினதை உனக்கு தந்தருளினார், சமாதானத்தோட போ. ஆமென், ஹalleluya.
அடுத்த ஒரு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மன்னிக்கிறேன் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து. ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதி, இஸ்ரவேலை அல்லாதவள், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றா, என் பிள்ளை பிசாசினாலே பிடிக்கப்பட்டு கதறி அழுகிறாள் ஆண்டவரே. இயேசு கிட்ட வந்து கேட்கிறா, அப்பா என் பிள்ளைய பிசாசு பிடிச்சு அலக்கழிக்கிறான், அவன் மிகவும் வேதனைப்படுகிறான், அவனை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா. இயேசு சட்டையே பண்ணாம போயிட்டே இருக்கார். அவர் ஒன்னும் வாயை திறந்து சொல்லவில்லை. இவ்வளவு ஜெபம் பண்ணியும் அஃபெண்ட் பண்றாரு ஆண்டவர். அவளை மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஒண்ணுமே சொல்லலைங்க. அவரு ஒண்ணுமே சொல்ல. அடுத்தது போய் சீஷர்களை தொல்லை பண்றான். சீஷர் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லு. சீஷர் இயேசு கிறிஸ்து போய் என்னை தொந்தரவு பண்ணாத இரு, அந்த ஸ்திரீயை பார்த்து எங்களை தொந்தரவு பண்ண செய்யாதிருங்கள் என்று சொல்லுங்க, துரத்தி விடுங்கள். திரும்பவும் இயேசு கிட்ட வரா. இயேசுவே என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்கப்பா, பிசாசின் பிடியினால வேதனைப்படுகிறான், என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க இயேசுவே. இந்த முறை சொல்லுது, மூன்றாவது முறை அவர் பாதத்தில் விழுந்து அவளுக்கு ஆராதனை செய்து அவள் விண்ணப்பம் பண்ணினாள். She fell on his feet and worshipped him. ஏங்க நான் கேட்கிறேன், எல்லாத்துக்குமே கோச்சிக்கிறோம் நம்ம. We are so easily offended. ஆண்டவர் he is offending her. மூணாவது தடவை சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? That's the most worst derogatory discrimination against someone who is outside the house of Israel. இஸ்ரவேலின் வீட்டாருக்கே நான் என் அப்பத்தை கொடுக்க வந்தேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் நாயே. And yet she cried unto him. அவன் சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் தின்னும் மேஜையில் இருந்து விழுகிற அந்த துணிக்கைகளில் ஒன்றாகிலும் எனக்கு தந்தினான், அந்த ஆரோக்கியத்தை அப்பத்தை என் பிள்ளை புசிப்பாள் என்றார். அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இயேசு திரும்பி நின்று சொல்கிறார், இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. உன் விசுவாசம் பெரியது. Your faith is great. உன் விசுவாசம் பெரியது. அப்படியே உன் பிள்ளைக்கு ஆக கடவது. அந்நேரமே அவன் பிள்ளை சொஸ்தமானான். So easily offended. ஆராதனை போது நல்ல மைனர் கார்டு கொடுத்து நல்ல பீட் அடிச்சு நான் அலையா அப்படின்னு நல்லா இருக்குமா அது பண்றது ஆராதனை இல்லைங்க. ஆண்டவர் என் ஜபத்தை கேட்காதவர் போல தள்ளின பிறகும், என்னை நாயே என்று சொன்ன பிறகும், நான் நினைத்தபடி எதுவுமே நடக்காத போதும் அவர் பாதத்தில் விழுந்து ஆராதனை பண்ற பாருங்க, அதுதான் உண்மையான ஆராதனை. That's not worship. Hallelujah. I will still worship him. We are all offended. We want to change our pastor. Pastor மாத்திட்டே இருக்கணும். We are so offended. நான் என்ன சரியா கண்டுங்களே எனக்கு. We have all the complaints on earth. So go. We are the hopscotch churches. This was offended by the pastors. Hopscotch. Like? Jesus said, you're a dog. நீ நாய். நான் கேட்கிறேன், நம்ம நாயை எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோமா? ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். It's not a dog hospital, it's a man hospital. After that she said, I'm not giving up on you Jesus, I know who you are. இயேசுவே எனக்கு நீ யாருன்னு தெரியும். Zarephaean woman, Canaanite woman, the two prayers that moved the heart of Jesus. இயேசுவின் இருதயத்தை அசைத்த, நீ ஜெபம் பண்ணி நான் அஸ்திபாரங்கள் அசையணுங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஓ ராபா ஷேகே, ஓ எலியாவின் தேவனே வல்லமையால் இறங்கிடுமே. எலியா சொன்னா, எந்த மட்டும் நடுவுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்ப, ஒன்னு பாகால் தேவனானால் பாகாலை ஆராதனை பண்ணு, ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதனை பண்ணு. either worship him, ஒன்னு அனலாயிரு இல்ல குளிராயிரு, வெதுவெதுப்பா நடுவுல இருக்காதீங்க. don't dance, make up your mind. பலிபீடத்தை செப்பனிட்டு பலியை செலுத்தினான்.
தண்ணி எடுத்து ஊத்துங்கய்யா, ஏன்னா மனுஷனால இது கிரியை ஆனதுன்னு சொல்லுவான். இது மனுஷால் ஆனது அல்ல, தேவனுடைய வல்லமை. அக்கினி பட்சித்தது. வேலைக்காரனை பார்த்து சொல்றான், போய் ஏதாவது மழை தெரியுதா பாரு, மழை வருதான்னு பாரு. அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், பெருவெள்ள சத்தத்தின் இரைச்சல் கேக்குது ஆண்டவரே. After the fire is the rain, is the revival. மழைக்கு பிறகுதாங்க, அக்கினிக்கு பிறகுதாங்க மழை எழுப்புதல்ங்க. Once God has refined you, you are revived. ஆண்டவரை புடமிட்ட பிறகு நீ பொன்னாய் விளங்குவாய். ஆமென். Shall we rise up and sing a song? ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah. ரகதல பதுரியாந்து ரபகதலப. நல்ல அந்நிய பாஷையை பேசுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு நவமான பாஷைகளை பேச வரம் கொடுத்திருந்தால் என்றால் நல்லா பாடி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம காடு. ஓ எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஓ அசைவாடும் எங்கு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எங்கு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும். ஓ அசைவாடும் எங்கு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எங்கு அனலாக்கும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். ஓ நோ, நெருப்பாய். ஓ ஆவியே, ஆவியே. நல்ல சத்தமா. எலியாவின் தேவனே இறங்கோ. ஆவியே அசைவாடும் இங்கு அனலாக்கும் எங்கள் அக்கினி. அசைவாடும் இங்கு அனலாக்கும். கேரி தாற்றங்கரீர் பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீ பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, ஆவியே. ஓ ஷகதரபலப துரியக்கபலப. அனலாக்கு அக்கினி ஜுவாலையா இறங்கு. அனலாடும் இங்கே அனலாக்கும். அசைவாடும் இங்கு அனலாக்கும். இங்கு எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் நேரமே. அசைவாடும் இங்கு. Come on, come on. ரபாசேகே. வானத்தின் வல்லமை, வானத்தின் வல்லமை, பரலோக வல்லமை உடைய பிள்ளைகளை பற்றுவதாக. ஜுவாலையே. ஓ இங்கு அசைவாடும் எங்கள் அனலாக்கும். ஓ ஷபா கபலபா. ஓ அசைவாடும், அசைவாடும் இங்கு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
அசைவாடும் அசைவாடும் எங்களை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கையில தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி உன் விடுதலையை பெற்றுக்கொள். உன் மகிமையை சுதந்தரித்துக்கொள். உன் வெச வஸ்திரத்தை தரித்துக்கொள். ரிகாபா ஷேதா ராலாபா ஓ ராகாதா ராமா தீராபோ ரெஃபெடே நிகாதா ராபா ஷே. ஓ ஆவியே 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 இங்கு அசைவாடு இங்கு அனலா இங்கு அக்கினி இங்கு அசைவாடு என்னை அனலாக்கு அக்கினி ஜுவாலையே. பனி போல பெய்யுங்கப்பா. அக்கினியாய் வாரும் ஆண்டவர். எங்களை அனலாக்கும் ஆண்டவர். நாங்கள் குளிராய் இருந்தது போதும், வெதுவெதுப்பாய் இருந்தது போதும் ஐயா. ஓ பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கு. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. பூமியை நீர் உருவாக்கின அந்த நாள் முதல், அஸ்திபாரப்படுத்தின அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை நீர் தாங்கி நடத்துகிறீர். தம்மால் தாமே சகலத்தையும் நடத்துகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகள் விண்ணப்பங்களோடு கண்ணீரின் ஜெபத்தோடு உங்க பாதத்தை கட்டி தழுவி அணைக்கின்ற பொழுது என் பரலோக தேவன் அங்கிருந்து செவி கொடுத்து தமது பிள்ளைகளுடைய கூக்குரலை அறிந்து குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருமாயிருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தக்கவர் என்றும் சொல்லுகிற நாளிலே வரையிலும் நீங்கள் என்னை காண மாட்டீர். வேதம் சொல்லுகிறது, oh, until the day you say blessed is he who cometh in the name of the Lord, you shall not see me. வாயில திறந்து சொல்லுமோ, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே. நல்லா சொல்லுங்க சத்தமா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர், ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். 2 மாதங்கள் கிருபையாக நடத்தினீங்க. மார்ச்சையும் அப்படியே கடந்து போக அதே விசுவாசம், அதே தைரியம், அதே கிருபை, அதே தயவு, அதே உம்முடைய வழி நடத்துதல் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து தாபரிக்கட்டும் ஐயா. இந்த மாதத்தை எப்படி சந்திப்போம் என்ற கலக்கம் உண்டு, பயம் உண்டு, அநேக நெருக்கடிகள் உண்டு, சவால்கள் உண்டு, அநேக உபத்திரவங்களும் உண்டு. அப்பா, கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து எங்களை காத்து ரட்சிப்பீராக. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுடைய எலும்புகள் முறிந்து போவதில்லை. பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, விசேஷமாய் திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களை கரங்களில் ஒப்புடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. பலவீனமாய் இருக்கிறவர்களை தம்முடைய ஆரோக்கியத்தின் அப்பத்தின் துணிக்கை விழட்டும் ஐயா. பரலோகத்தில் இருந்து விழட்டும். பிணியை நீக்கி சுத்திகரித்து சுத்தமாக்கி சௌக்கியமாக்கி அனுப்புவீராக. சகோதரி ஜூலி, ஆண்டவரே, ஆனந்துடைய பிரதருடைய வைஃப்காய் ஜெபிக்கிற மரண படுக்கையில் இருக்கிற அந்த மகளை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால விடுவிப்பீராக. இன்று ராத்திரி ஆண்டவரே, பிரயாணமாய் இருக்கிற மகன் அஜய், ஆண்டவரே, தூரதேசத்துக்கு பிரயாணம் இருக்கிற மகனோடு கூட இருந்து விட்டு சிறதான குடும்பத்தோடும் இருந்து கர்த்தருடைய வழி நடத்தும்படியாக போடுகிறோம். இன்று ராத்திரி மற்றும் பிரதர் மகேந்திரன் அவர்கள், ஆண்டவரே, அவர்களும் வெளியூருக்கு பிரயாணமாய் போக இருக்கிறார்கள். அவரோடும் கூட கர்த்தருடைய கரம் இருந்து பிள்ளைகளை காத்து வழி நடத்திட்டும். தேவனுடைய கரமும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கிரியைகளும் தம்முடைய பிள்ளைகள் காணும்படியாய்
கர்த்தர் கிருபையும் அனுக்கிரகமும் தாரும். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.